கடுமையான வலி இருக்கக்கூடியவங்களுக்கு சில ஸ்ப்ளின்ட்ஸ் கிடைக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட்டு போய் சொன்னீங்கன்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆடுகால் காலில் இருக்கக்கூடிய ஆடுகால் சதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தசை நாரை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி சில ஸ்ப்ளின்ட்ஸ் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன், இதுக்குன்னு ஸ்பெஷலாக பயன்படுத்தக்கூடிய ஷூஸை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதோடு சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக சில எக்ஸசைஸ், காலை நல்லா நீட்டி வச்சு ஒரு கயிறோ ஒரு பெல்ட்டோ வச்சு பாதத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது, அப்புறம் பாதத்துக்கு அடியில் ஒரு பாட்டில் வச்சு காலை இந்த மாதிரி உருட்டுறது, இந்த மாதிரி பாதத்துக்கு இப்படி வச்சு உருட்டுறது, அதெல்லாம் பண்ணும்போது இந்த தசைக நார்கள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு படிக்கட்டு மாதிரியோ ஒரு ஏணி மாதிரியோ சின்ன வரிசை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான லேடர் வச்சுருப்பாங்க. அது மேலே நல்லா ஏறி நின்று ஒரு எந்த பாதத்தில் பிரச்சனைக்கோ அந்த பாதத்தில் ஒரு பாதம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஹீல்ஸை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போது அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் ரொம்ப நாளாக அந்த வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கெட்டில் வெதுன்னு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த வெதுன்னு தண்ணியில் பாதத்தை வைக்கலாங்க. ஆனால் சர்க்கரை நோயாளி இருக்கக்கூடியவங்க பாதத்தை தண்ணியில் வைக்கும் பொழுது அந்த சூடு உங்கள் பாதத்துக்கு பொருத்தமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த வெப்பத்தை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ பாதங்கள் கொப்பளிச்சு போக வாய்ப்பு இருக்குது.